ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற பாடத்தில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளுடைய ஒற்றுமையும் அவற்றோட தன்மையை பற்றி அறிந்து கொள்ளலாம். பண்பாட்டு ஒற்றுமைக்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். பல்வேறு மக்களிடையே காணப்படுற மொழி, சமயம், சமூக, பொருளாதார வேற்றுமைகளும் அது மட்டும் இல்லாமல் அரசியல், சமூக, பண்பாட்டு ஒற்றுமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ளலாம். பண்பாட்டு பாரம்பரியத்தை நம்ம பாதுகாப்பதுடைய அவசியம் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். இப்போது நம்ம இந்தியாவில் மொழி, இனம், சமயம், நிறம், வாழிட சூழல் போன்ற பல்வேறு பிரிவுகளால் நம்ம இந்திய மக்கள் அனைவரும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியர் அப்படின்ற ஒரு உணர்வு அனைவரையும் ஒன்றிணைக்குது. அப்போ உலகளவில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு தான் இந்தியா. அப்படி விளங்க காரணம் என்னென்ன அப்படின்னா, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய மக்களுடைய மனப்பான்மை தான். அப்போ நம்ம இந்தியாவில் பல்வேறு மொழியிலையும் கலாச்சாரத்திலையும் பழக்க வழக்கங்களையும் விருந்தோம்பல் முறைகளையும் மிக சிறப்பாக பின்பற்றப்படுது. நம்ம மக்கள் உயிரிறக்கம், அதாவது ஜீவகாருண்யம் அப்படின்னு அழைக்கப்படுற உயிரிறக்கத்தை முக்கிய நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். வர்த்தமான மகாவீரரும் கௌதம புத்தரும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆகியோருடைய கோட்பாடுகள் நம்ம இந்திய மக்களிடையே ஒரு உயரிய ஆன்மீகத்தை நோக்கமாக கொண்டு மக்கள்கிட்ட போற்றப்பட்டது. அப்போ எண்ணற்ற அதிசயங்களை இந்தியா தன்னகத்தை கொண்டிருக்கிறதுனால புகழ்மிக்க வரலாற்று அறிஞர் ஏஎல் பாஷம் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. எதனாலனா, எண்ணற்ற அதிசயங்களை இந்தியா தன்னகத்தை கொண்டுள்ளதுனால அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா ஏஎல் பாஷம். இந்த நூல் இந்திய கிராம மக்கள் அவங்களுடைய சடங்கு, சம்பிரதாயங்கள், பழம்பெருமைகளை பறைசாற்றுகிறது. அப்போ இந்தியாவில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்றதையும் நாம் அறிவோம். அப்போது உலகளவில் இந்தியா 7வது மிகப்பெரிய பறந்து விரிந்த பழமையான நாடு. பரப்பளவில் உலகளவில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா 7வது பழமையான பெரிய நாடாக இருக்குது. இந்த நாட்டில் இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இங்கே 9 கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்டேட்டில் பார்த்தா 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 121 கோடிக்கும் மேலே அதிகமாயிருச்சு மக்கள் தொகை. ஆனால் இப்போ 140 கோடிக்கும் மேலே அதிகமாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஓகே, கங்கை நதி பார்த்தோம் அப்படின்னா 2008ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்டது. எந்த வருஷம்னா 2008. அப்போ இந்தியாவோட நீளமான நதி கங்கை நதி தான். புனிதமான நதியும் கங்கை நதி. மிக அதிக எண்ணிக்கையிலான துணை நதிகளை பெற்றுள்ள நதி என்னன்னு கேட்டாலும் கங்கை நதி தான். எப்போ தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா 2008 கங்கை நதி தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்தியா முழுவதும் பொதுவாக பின்பற்றப்படுகின்ற நம்ம தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம், தேசிய பறவை போன்றவங்களும் வேற்றுமையில் ஒற்றுமை நிலைநாட்டும் காரணிகளாக இருக்குது. அப்போது வேற்றுமையில் ஒற்றுமை அதோட வரையறை என்ன அப்படின்னா, நம்ம நாடு, நம்ம இந்திய நாடு நிலவியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம், சமயம், சமுதாய அமைப்பு, பொருளாதாரம், வாழ்க்கை சடங்குகள், பாரம்பரியங்களால் வேறுபட்ட கூறுகளை கொண்டிருந்தாலும் இந்தியர் அப்படின்ற ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வை மக்களிடம் இருக்கு. இதில் தான் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த உயரிய கோட்பாடு தான் இந்திய பண்பாட்டோட தனி சிறப்பு அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போது வேற்றுமை கூறுகளில் பல்வேறு விதமான வேற்றுமை கூறுகள் இருக்குது. நிலவியல் வேற்றுமை, பொருளாதார வேற்றுமை, சமய வேற்றுமை, மொழி வேற்றுமைகள்னு இருக்குது. இது நிலவியல் வேற்றுமைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வடக்கே இமயமலை, தெற்கே கன்னியாகுமரி பறந்து விரிந்து காணப்படும் ஒரு மிகப்பெரிய நாடு. வடக்கில் இமயமலையும் தெற்கில் கன்னியாகுமரியும் இருக்குது. அப்போ இமயமலை தான் இந்தியாவை ஆசிய கண்டத்திலிருந்து பிரிக்குது. நம்ம இந்தியாவை ஆசிய கண்டத்திலிருந்து பிரிப்பது இமயமலை. அப்போ இந்தியாவின் மேற்கே இருக்கக்கூடியது அரபிக்கடல், கிழக்கே என்ன கடல் இருக்குது அப்படின்னா வங்காள விரிகுடா, தெற்கே இந்திய பெருங்கடல், அதான் இந்து மகா சமுத்திரம். அப்போ 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு புறம் நிலப்பரப்பு இருக்கிறதுனால நம்ம இந்தியாவை தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அப்போ இந்தியா துணைக்கண்டத்தின் இயற்கை அமைப்பினை பொறுத்தவரையில் நம்ம எண்ணிலடங்காத வேற்றுமைகளை நம்ம காண முடியுது. ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் காலநிலை, தட்பவெப்பநிலை, மழைப்பொழிவு, மண் வகைகள், செடி கொடிகள், அந்த மாதிரி வேற்றுமை கூறுகள் காணப்படுது. இந்தியாவில் வடப்பகுதி குளிர் அதிகமாக இருந்தாலும் ஆனால் மனிதன் வாழ முடியாத அளவுக்குலாம் அங்கே உறைபனியை அங்கே கொண்டிருக்கவில்லை. ஓகே, இப்போ நம்ம இந்தியாவை ஆசியாவின் இத்தாலின்னு ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னா, புவியியலாளர்கள் இந்தியாவை இத்தாலி நாட்டோடு ஒப்பிடுறாங்க. ஏன்னா ஐரோப்பியாவில் உள்ள இத்தாலி ஒரு தீபகற்ப நாடு. இந்தியா போல தீபகற்ப நாடு இத்தாலி. அந்த நாட்டில் கிழக்கே எரித்ரியன் கடலும், மேற்கே தஸ்கான் கடலும், தெற்கே நன்னில கடலும், வடக்கே அபினைன் மலைத்தொடரும் இருக்குது. நம்ம இந்தியா மாதிரி 3 பக்கம் கடலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு கீழே இலங்கை இருக்கிற மாதிரி இத்தாலியோட தெற்கே சிசிலி தீவு அப்படின்ற ஒரு தீவு அவங்களுக்கு இருக்குது. அதனால இந்தியாவை ஆசியாவின் இத்தாலின்னு சொல்லிட்டு ஒப்பிடுறாங்க. அப்போது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நாட்டின் பருவநிலை தான் அடிப்படையாக இருக்குது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது அந்த நாட்டுடைய பருவநிலை. அப்போது அந்த ஒவ்வொரு பகுதியில் என்னென்ன விளையும் அப்படின்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி குறியீடு ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் சீராகவே இருக்கும். அப்போ கேரள நிலப்பகுதியில் மிளகு உள்ளிட்ட பிற வாசனை பொருட்களும்
விளையுது. கேரள பகுதியில் மிளகு உள்ளிட்ட பிற வாசனை பொருட்கள். ஆனால் மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும் நெல். மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் நெல். குஜராத் மகாராஷ்டிரா பகுதிகளில் பருத்தி. பஞ்சாபில் கோதுமை. மத்திய பிரதேசத்தில் பருப்பு வகைகளும், அஸ்ஸாமில் தேயிலையும், கர்நாடகாவில் காப்பியும் அதிகமாக பயிரிடப்படுது. இவைகள் தான் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கான பெரிதும் துணை புரியுது. ஏன்னா அந்தந்த பகுதிகளில் மட்டும்தான் அது விளையும். அப்போ இதெல்லாம் நிலவியல் வேற்றுமைக்கான கூறாக இருக்குது. அப்போது பீடபூமிகள் என்பவை மழை குறைந்த உயர்நிலங்கள். என்னன்னா பீடபூமின்னு அழைக்கப்படுது. இந்த பீடபூமி பகுதிகளில் என்ன விளையும் அப்படின்னா கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் விளையுது. அதுவே சோட்டா நாக்பூர் பீடபூமியில் கனிம வளங்கள் அதிகமாக இருக்கும். மாலவ பீடபூமியில் திணை பொருட்கள் விளையும். தக்கான பீடபூமியில் பருப்பு வகைகளும் எண்ணெய் வித்துக்களும் அதிகமாக இருக்கும். சோட்டா நாக்பூர் பீடபூமினா கனிம வளங்கள், மாலவ பீடபூமினா திணை பொருட்கள், தக்கான பீடபூமி அப்படின்னா பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்களும் அங்கே அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போது நிலவியல் வேறுபாடு பார்த்தோம். அடுத்து இன வேறுபாடு. இந்தியாவில் ஆரியர்கள் அவங்களுடைய வருகைக்கு முன்னரே சிந்து நதி கரையில் ஹரப்பா மக்கள் வாழ்ந்ததற்கான சான்று நம்மளுக்கு இருக்குது. அப்போது சிந்து கங்கை சமவெளிகளில் ஆரியர்கள் வாழ்ந்து வந்ததாக வேதங்களும் கூறுது. அப்போ சங்ககால இலக்கியங்கள் தமிழர் பண்பாடு மிகவும் தொன்மையானது அப்படின்னு தெரிவிக்குது. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பாரசீகர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஹீனர்கள் ஆகியோர் குடியேறினர். அப்போ கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ் அப்படின்றவர் குறிப்பிடுறாரு. வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்ததுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அப்போ இடைக்கால இந்திய வரலாற்றில் அரேபியர்கள், துருக்கியர்கள், மங்கோலியர்கள், முகலாயர்கள் இந்தியா ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போது நவீன கால இந்திய வரலாற்றில் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் முதலானவங்களாம் வணிக நோக்குக்காக குடியிருக்காங்க. இதன் அடிப்படையில் டாக்டர் ஸ்மித் என்ன சொல்றாரு அப்படின்னா டாக்டர் V.S. ஸ்மித் அப்படின்றவர் இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. பல இனங்களின் அருங்காட்சியகம்னு இந்தியாவை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் வின்சன் ஆர்தர் ஸ்மித், V.A. ஸ்மித் அப்படின்றவர் சொல்றாரு. இப்போது இந்தியா இனங்கள் எந்தெந்த பகுதியில் என்னென்ன இனங்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதனம் ஆகிய பகுதிகளில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா இந்தோ ஆரிய இனம். எந்தெந்த பகுதிகள்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதனம். அதே தமிழகம், ஆந்திரா, மைய மாநிலங்கள், சோட்டா நாக்பூர் பகுதிகளில் திராவிட இனம் வாழ்கிறாங்க. அஸ்ஸாம், நேபாள எல்லையில் மங்கோலிய இனம் வாழ்கிறாங்க. மங்கோலிய இனம் வாழக்கூடிய பகுதி அஸ்ஸாம், நேபாள எல்லை. ஐக்கிய மாநிலங்கள், பீகார் பகுதிகளில் வாழ்கிற இனம் ஆரிய திராவிட இனம். வங்காளம், ஒற்ற தேசம் அப்படின்னா ஒடிசா பகுதிகளில் வாழ்கிறவங்க மங்கோல் திராவிட இனம். அதுவே மராட்டிய பகுதிகளில் வாழ்கிற மக்கள் சிந்திய வடமேற்கு எல்லைப்புறத்தில் வாழும் துருக்கிய ராணிய இனம். மராட்டிய பகுதிகளில் வாழ்கிறவங்க. ஓகே, இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புக் பேக்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங்கில். ஓகே, அப்போது இந்தியாவில் வாழ்கிற பல்வேறு இனங்களை சேர்ந்த மக்கள் வாழ்வியல் நெறிமுறைகளை இந்திய பண்பாட்டிற்கான அடித்தளத்தை தீர்மானிக்குது. ஒவ்வொரு இனமும் தனக்கேக்குரிய தனித்தன்மை கொண்டிருக்கிறதுனால இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடாக இருக்குது. அப்போது மலைவாழ் பழங்குடியின மக்களின் பண்பாட்டு பாரம்பரியம் தொன்மையான வரலாற்றை பிரதிபலிக்குது. அவர்கள் கொண்டாடும் விழாக்கள் அவர்களின் பாரம்பரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துது. யார் இருக்காங்க அப்படின்னா தோடர்கள் இருக்காங்க, இருளர்கள் இருக்காங்க, குறும்பர்கள் போன்ற பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் தொன்மையின் அடித்தளமாக இருக்காங்க. இந்த மக்களின் பொருளாதார நிலைக்கும் மற்ற மக்களின் பொருளாதார நிலைக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கு. பழங்குடியின மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இடையே கூடிய பொருளாதார வேற்றுமைகளுக்கு பல வேறுபாடு இருக்கு. அடுத்து மொழி வேறுபாடுகள். மொழி என்பது மனிதன் தமது உள்ளத்துணர்வுகளை பிறருக்கு உணர்த்த உதவும் மிகச்சிறந்த கருவி மொழி. அப்போ இதனையே லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று அபர்குரம்பி அப்படின்றவர் குறிப்பிடுறாரு. லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு அபர்குரம்பி அப்படின்றவர் குறிப்பிடுறாரு. அப்போ பேச்சும் எழுத்தும் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை. ஓகே, இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை 121 கோடிக்கு மேலே இருக்குது. இவர்கள் 780க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு PLSI பீப்புள்ஸ் லிங்குஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது தெரிவிக்குது. இந்த கணக்கெடுப்பு 2010க்கும் 2013க்கும் இடையில தான் எடுக்கப்பட்டிருக்கு. 1961ஆம் ஆண்டில் தோராயமாக 1650 மொழிகள் இருந்ததாக குறிப்பிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்து வருது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா 100 வருஷத்துக்கு அப்புறம்
அப்புறம் இந்த எண்ணிக்கை வந்து 500க்கும் குறைவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கெடுப்பு தெரிவிக்குது. அப்போது இந்திய மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகிறாங்க. 1,00,000க்கும் மேலான மக்கள் பேசும் மொழிகள் 33 தான் இருக்குது. 1,00,000க்கும் மேலான மக்கள் மட்டும் தான் பேசுகிறாங்க, மொத்தம் 33 மொழிகளை. அப்போ பழங்காலத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பிராகிருத மொழியும் சமஸ்கிருத மொழியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ சமஸ்கிருத மொழினா வடமொழி. அப்போ வட இந்திய மொழிகளின் தாயாக கருதப்படும் மொழி என்னன்னா சமஸ்கிருத மொழி. அப்போ சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை எழுத தேவநாகரி அப்படின்ற ஒரு எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தி, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, காஷ்மீரி, உருது மற்றும் வங்காளம் ஆகியவை வட இந்தியாவில் பேசப்படுற முதன்மையான மொழியாக இருக்குது. அப்போ வடகிழக்கு இந்திய பகுதிகளில் அசாமி மொழியும் பேசப்படுது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் தென்னிந்தியாவில் பேசப்படுற முதன்மை மொழி. பழங்குடியின மக்கள் பேசும் அவங்க மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் கிடையாது. அப்போது இத்தனை மொழிகள் வந்து நம்ம இந்தியாவில் பேசப்பட்டாலும் 22 மொழிகள் மட்டுமே இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்குது. அடுத்த பார்த்தோம் அப்படின்னா அந்த 22 மொழிகள் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள் என்னென்னு சொல்லிட்டு அட்டவணை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அசாமி, பெங்காலி, போடோ, டோக்ரி, குஜராத்தி, இந்தின்னு சொல்லிட்டு 22 மொழிகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 22 மொழிகள்லையும் நம்ம தமிழ் மொழியே மிகவும் பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வட இந்திய மொழிகள் வட இந்திய மொழிகள் பல இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தவை. வட இந்திய மொழிகள் பல இருக்கு. இதெல்லாம் வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தது. பஞ்சாபி, சிந்தி, ஹிந்தி, உருது, குஜராத்தி, வங்காளம், ஒரியா, காஷ்மீரி, சமஸ்கிருதம் போன்ற பல மொழிகளை இந்திய மக்கள் பெரும்பான்மையாக பேசுகிறாங்க. ஆனால் உயர்கல்வி நிலையில் பெரும்பாலும் ஆங்கிலம் தான் பயிற்று மொழியாக இருக்குது. ஆங்கிலம் தான் பயிற்று மொழியாக இருக்குது. அப்போ ஆங்கிலம் தவிர பிரெஞ்சு மொழி பாண்டிச்சேரியிலையும் போர்ச்சுகீசிய மொழி கோவாவிலும் பேசப்படுது. பிரெஞ்சு மொழி பாண்டிச்சேரியிலையும் போர்ச்சுகீசிய மொழி கோவாவிலையும் பேசப்படுது. இவ்வாறு நம்ம நாட்டில் பல்வேறுபட்ட மொழிகள் காணப்படுது. இதுதான் வந்து மொழி வேற்றுமை. அடுத்து சமய வேற்றுமைன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய மக்கள் கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை 121.09 கோடி அப்படின்னு இருக்குன்னு தெரியும். இதில் இந்துக்கள் எத்தனை பேர் அப்படின்னா 79.80%. 79.80% இந்துக்கள் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அடுத்தடுத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் 14.23%. 14.23% இருக்காங்க. யாருன்னா இஸ்லாமியர்கள். அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க 2.30% கிறிஸ்தவர்கள். சீக்கியர்கள் 1.72% இருக்காங்க. அடுத்ததாக பௌத்தர்கள் 0.07%. சமணர்கள் வந்து 0.37% இருக்காங்க. இப்போ அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்துக்கள் தான். இது வந்து வரிசைப்படுத்த சொல்லலாம், பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்தியாவில் வாழும் மக்கள் அனைவரும் அவங்கவுங்க சமயங்களை பின்பற்றி வர்றாங்க. இந்து, பௌத்தம், சமணம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சீக்கியம், பார்சியம் போன்ற பல்வேறு சமயங்கள் மக்களால் பின்பற்றப்படுது. ஆனால் இந்தியாவில் தோன்றிய சமயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்து சமயம், பௌத்த சமயம், சமண சமயம், சீக்கிய சமயம், இந்த 4 சமயங்கள் மட்டும்தான் இந்தியாவில் தோன்றுது. இப்போ வந்து பௌத்த சமயம், சமண சமயம், இந்து சமயம், சீக்கிய சமயம் இதை தவிர கிறிஸ்தவ சமயம், ஜெராஸ்ட்ரியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் தோணுது கிடையாது. இந்த 4 சமயம் மட்டும்தான் இந்தியாவில் தோணுறது. அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமிய சமயத்தை அதிகமாக இருக்காங்க. அதே அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த மதத்தினர் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சமுதாய அமைப்பில் வேற்றுமைகள், அதில் வந்து பொருளாதார வேற்றுமைகள் பார்த்தோம் அப்படின்னா உலகளவில் பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் 4வது இடத்துல இந்தியா இருக்குது. ஆனால் எத்திக்ஸ் புக்கில் 4வது இடமும் கொடுத்துருக்காங்க. பொருளாதாரம் அந்த எக்கனாமிக் புக்கில் 3ஆம் இடம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ நிலத்தின் தன்மைக்கேற்ப பயிர்கள் விளையுது. பஞ்சாப் மாநிலத்தில் பொருளாதார நிலையையும் அதன் வளர்ச்சி, சமநிலை, வீழ்ச்சி ஆகியவற்றை கோதுமையின் உற்பத்தி தான் தீர்மானிக்குது. கோதுமை விளையும் பகுதி பஞ்சாப். அதோட அந்த பஞ்சாப் மாநிலத்தோட வளர்ச்சி, சமநிலை, வீழ்ச்சி தீர்மானிக்கிறது என்னன்னா அந்த கோதுமையோட உற்பத்தி தான். அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் மேற்கு வங்காளம், தமிழ்நாடு ரெண்டுமே நெல் தான், நெல்லும் சணலும். குஜராத் வந்து மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பருத்தியும், மத்திய பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பருப்பு வகைகளும் எண்ணெய் வித்துக்களும், கேரளாவில் வாசனை திரவியங்களும் அந்தந்த மாநிலத்துக்கான பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்குது. அப்போது இந்த மாதிரி பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் கலப்பு பொருளாதார கொள்கையை தான் நம்ம இந்தியா பின்பற்றும் நாடாக இருக்குது. இந்தியாவோட கொள்கையை கலப்பு பொருளாதாரம் தான். ஆனால் ஒரு குடும்பத்தோட பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிறது என்னென்னா அவங்களுடைய தனிநபர் வருமானம் தான். தனிநபர் வருமானமே ஒரு குடும்பத்துடைய பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்குது. இதன் அடிப்படையில் தான் மக்களிடையே பொருளாதார அடிப்படையில் ஏழை, பணக்கார, முதலாளி, தொழிலாளி அப்படின்ற வேற்றுமைகள் நிலவுது. ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த பொருளாதார வேற்றுமை, நிலவியல் வேற்றுமை, இன வேற்றுமை, சமய வேற்றுமை, மொழி வேற்றுமைன்னு பற்றி வேற்றுமை கூறுகள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஒற்றுமை கூறுகள் பார்க்கலாம்.
அடுத்ததா வேற்றுமை ஒற்றுமை பாடத்துல வேற்றுமைகளை பத்தி பார்த்தோம். இப்போ ஒற்றுமைகளை பத்தி பார்க்கலாம். ஒற்றுமை கூறுகள்ல நிலவியல் அமைப்போட ஒற்றுமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆசிய கண்டத்தோட மத்திய தென் பகுதியில் அமைந்த நாடு தான் இந்தியா. இது வடக்கு தெற்காக 3214 கிலோமீட்டர் நீளமும், அதாவது 3214 கிலோமீட்டர் நீளமும், கிழக்கு மேற்காக 2933 கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருக்கு. அப்போ இந்தியாவோட நிலவியல் அடிப்படையில் சமவெளி நிலங்கள், விவசாய நிலங்கள் மிக அதிகமா இருக்கு. அப்போ அயல் நாட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய நிலப்பகுதியை ஒரே நாடா தான் கருதி வர்றாங்க. அப்போ ஹிந்த் அப்படின்ற பெயர் சிந்து என்ற நதியின் பேரிலிருந்து பெறப்பட்டது. ஹிந்த் அப்படின்ற பெயர் வந்து சிந்து அப்படின்ற நதியின் மூலமா பெயர்பட்டது. இதனால கிரேக்கர்கள் முதல்ல அறிந்த பகுதி சிந்து நதி பாயும் பகுதி அப்படின்றதுனால இந்திய துணைக்கண்டத்தை சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்போ தொடக்க காலத்துல பாரசீக கிரேக்க படையெடுப்புகளின் விளைவால இந்தியா இந்துஸ்தான் அப்படின்ற பெயர் உருவானது. அப்போ சிந்து என்பது அவர்கள் ஹிந்து என்று உச்சரித்தார்கள். இதன் அடிப்படையில தான் இடைக்காலத்துல வந்த அரேபியர்கள் நம்ம நாட்டை ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்ததான் சொல்லியிருக்காங்க. அப்போ நிலவியல் கூறுகள் அடிப்படையில அத்தகைய வேற்றுமைகள் காணப்பட்டாலும் புராண காலம் தொட்டே நமது நாடு பாரத நாடு அப்படின்ற பெயரை கொண்டுதான் அழைக்கப்படுது. அப்போ வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கக்கூடிய மலை என்னன்னா விந்திய சாத்புர மலை தான் பிரிக்குது. ஆனாலும் இந்தியா வந்து பாரத கண்டம் என்றே வழங்குகிறோம். இதன் அடிப்படையில் தான் பாரத நாட்டை பாரத மாதாவாக நம்ம அனைவரும் கொண்டாடுறோம். இதுதான் விந்திய சாத்புர மலைகள். இதான் வந்து வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் பிரிக்கக்கூடிய மலையா இருக்கு. ஓகே, இப்போ ஒற்றுமையில அரசியல் ஒற்றுமை என்னன்னு பார்க்கலாம். பண்டைய தமிழர்கள் பண்பாட்டில் சிறந்து விளங்கினாங்க அப்படின்றத சங்ககால இலக்கியமான 8 தொகையும் 10 பாட்டும் நமக்கு தெரிவிக்குது. இந்தியாவோட பழமையான உயர்வான பண்பாடு அதன் ஒற்றுமைக்கும் வரலாற்றுக்கும் பின்னணியா இருந்திருக்கு. அப்போ அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமை மிக்க தேசமாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. ஜவஹர்லால் நேரு அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல்ல அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமை மிக்க தேசமாக்கியது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மன்னர்கள் இந்தியா முழுமைக்கும் வெற்றி கொண்டு ஆட்சி செஞ்சதுனால ராஜாதிராஜன், அதிராஜன், ஏக்ராட், சாம்ராட் போன்ற பட்டங்களை அவங்க பெற்று சீரும் சிறப்புமா இருந்திருக்காங்க. மௌரிய பேரரசுல பார்த்தோம் அப்படின்னா அசோகர், முகலாய பேரரசர்கள் அக்பரும் அவுரங்கசீப் போன்றோர் இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாகத்தை ஏற்படுத்தினாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய நிர்வாக ஒற்றுமையா இருந்திருக்கு. அப்போ நாடு முழுமைக்கும் அவங்க வந்து பொதுவான சட்டங்கள், பொதுவான நாணயங்கள், அலுவலக மொழியாக பாரசீக மொழி இருந்திருக்கு, நீண்ட நெடுஞ்சாலைகள் போன்றவற்றை நாடு முழுமைக்கும் ஒற்றுமையாக உருவாக்கி அவங்க வந்து இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. ஆங்கிலேயர்கள் நாடு முழுமைக்கும் பொதுவான ரயில் பாதை, தபால் தந்தி முறையை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அவங்களுடைய அரசியல் ஒற்றுமை, அதாவது நிர்வாக ஒற்றுமை. அடுத்து சமய ஒற்றுமைன்னு பார்த்தோம் அப்படின்னா, சமயங்களின் அடிப்படையில் கொண்டாடப்படுற திருவிழாக்கள் மக்களை இந்தியர்களாக ஒன்றிணைக்குது. அப்போ சமய வேறுபாடுகளை மறந்து மக்கள் ஒவ்வொருவரும் அவங்களுக்குள்ள வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறாங்க. அப்போ சமய விழாக்களை கொண்டாட சமயங்களை கடந்து உதவி செய்கிறாங்க. சமத்துவம், சகோதரத்துவம், தேசப்பற்று போன்றவற்றை மக்களிடம் பரப்பும் கருவிகளை நம்ம திருவிழாக்களை பார்க்குறோம். அப்போ சமய விழாக்கள் மட்டுமின்றி பண்பாடு அடிப்படையில் கொண்டாடப்படுற விழாக்களும் மக்கள் மனதில் ஒரு ஒற்றுமை விதைக்கும் காரணிகளாக இருக்கு. கிராமிய விழாக்கள் சமயங்கள் அடிப்படையில் இருந்தாலும் பண்பாட்டு வகையான ஒற்றுமையை மக்கள் மனதில் விதைக்கிறாங்க. அதே வந்து பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற குருநானக் ஜெயந்தி எங்க பஞ்சாப்ல நடைபெறுது. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய நாகூர் தர்காவில் நடைபெறும் கந்தூரி விழா, வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய மாதா ஆலய கொடியேற்ற விழா, சிக்கல் சிங்காரவேலர் ஆலய கந்த சஷ்டி விழா போன்றவற்றில் சமயங்களை கடந்து அனைத்து சமயத்திலும் கலந்துக்கிறாங்க. அதாவது வேளாங்கண்ணி அப்படின்றதுக்கு வந்து இந்து போறாங்க, முஸ்லீம் போறாங்க. அப்போ சீக்கியர்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய குருநானக் அந்த மாதிரி ஜெயந்தி அந்த விழால எல்லா மக்களும் கலந்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து மற்ற சமயம் சார்ந்தவங்களும் வந்து எல்லா விழாக்களையும் கலந்துக்கிறதுனால இதுதான் வந்து நம்மளுடைய சமய ஒற்றுமைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ சமய விழாக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடுவோம். இந்துக்கள் வந்து தீபாவளி, நவராத்திரி, சித்திரை திருவிழா, ராமநவமி இந்த மாதிரி வந்து விழாக்கள் கொண்டாடுவோம். அதுவே இஸ்லாமியர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மிலாடி நபி, ரம்ஜான், பக்ரீத் பண்டிகை இந்த மாதிரி கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. அப்போ தமிழகத்தில் கொண்டாடப்படுற பொங்கல் விழா வட இந்தியாவில் மகர சங்கராந்தின்ற பேரில் அழைக்கப்படுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய விழாக்களை ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியாகவும் அனைவரும் கொண்டாடுறதுனால இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகே, தென்னிந்தியாவில் வடக்கே உள்ள காசிக்கு புனித பயணம் மேற்கொள்வதும் வட இந்தியர்கள் வந்து தெற்கே உள்ள ராமேஸ்வரத்துக்கு புனித பயணம் மேற்கொள்வதும் நமது நாட்டோட சமயம் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமையை வெளிப்படுத்துது. அப்போ இந்துக்கள் தர்காவிற்கும் தேவாலயத்திற்கும் சென்று வழிபடுவது இந்தியாவின் சமய ஒற்றுமையை காட்டுது. ஓகே, அடுத்து இலக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியா இலக்கியங்களின் கருவூலமா திகழுது. வேதங்கள் இருக்கு, மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, விவிலியம், திருக்குரான், திருக்குறள் போன்ற நூல்கள் பிற இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ காளிதாசருடைய மேகதூதம் மற்றும் சாகுந்தலம் ஆகிய நூல்கள் இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சங்கரர், ராமானுஜர், கபீர், குருநானக் போன்ற சைத்தன்யர் போன்றவர்களால் எழுதப்பட்ட தத்துவ கோட்பாடுகளும் இந்தியா முழுமைக்க பின்பற்றப்படுது. அப்போ ஆழ்வார்களின் பாடல்களின் தொகுப்பான 4000 தீப பிரபந்தமும் நாயன்மார்கள் அவங்களுடைய பாடல் தொகுப்பான தேவார பாடல்களும் தொடர்ந்து நம்ம பாடப்பட்டு
வருகிறது. அப்போ இந்தியர்களிடையே ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டினையும் வளர்க்கின்றன எனது இலக்கியங்கள். எனவேதான் இந்தியா இலக்கியங்களின் கருவூலமா இருக்கு. ஓகே, அறுவடை திருவிழாக்கள் பார்த்தோம் அப்படின்னா நமது நாடு முழுவதும் விவசாயிகள் கொண்டாடப்படுற அறுவடை திருவிழாக்கள் நமது பழமையான நாகரிகம், பண்பாடு, பழக்கவழக்கங்கள், தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை உலகிற்கு எடுத்து கூறுறதா இருக்கு. தமிழகத்துல பொங்கல் விழா அறுவடை திருவிழாவை கொண்டாடப்படுது. ஆனா கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் ஆகிய மாநிலங்கள்ல மகர சங்கராந்தியாகவும், கேரளால ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுது. மத்திய பிரதேசத்துல லோரி அப்படின்னு கொண்டாடப்படுது. பைசாகி அப்படின்னு பஞ்சாப்ல கொண்டாடப்படுது. அஸ்ஸாம்ல போகாலி பிஹு, வங்காளத்துல நபர்னா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்கள்ல இந்த அறுவடை திருவிழா கொண்டாடப்படுது. ஓகே, உங்களுடைய பண்பாட்டு ஒற்றுமைன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற உயரிய பண்பாடு நம்மளுக்கு உலகறிய செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கலை மற்றும் கட்டடக்கலையில் பல்லவர் காலத்து மாமல்லபுர சிற்பங்கள், பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட மாமல்லபுர சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில், தஞ்சை புரதீஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போன்றவை பழங்கால தென்னிந்திய கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ வட இந்திய கட்டடக்கலைனா என்னென்னா ஸ்தூபி அப்படின்ற கட்டடக்கலை அமைப்பு வட இந்திய கட்டப்பட்ட முதல் கட்டட அமைப்பு. சாஞ்சி, சாரநாத் உள்ளிட்ட பட இல்லங்களில் பழமையான ஸ்தூபிகள் காணப்படுது. அப்போ பாரசீக கட்டடக்கலை பாணியில் மசூதிகளும் கட்டப்பட்டன. பூரி ஜெகநாதர் கோயில், கோனார்க் சூரியனார் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி கோயில், தாஜ்மஹால், டெல்லி, செங்கோட்டை போன்றவை வட இந்திய கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. அப்போ வட இந்தியாவில் இந்துஸ்தானி இசையும் தென்னிந்தியாவில் கர்நாடிக் இசையும் மக்களை ஒன்றிணைக்கும் கருவிகளாக திகழுது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிய நடனங்கள் வேறுபட்டாலும் அவர் இந்தியர் அப்படின்ற ஒரு ஒருமைப்பாட்டோட அவங்க செயல்படுறாங்க. ஓகே, மொழி ஒற்றுமைன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் பல்வேறு மொழிகள் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மக்களால் பேசப்பட்டாலும் ஒவ்வொரு மொழிக்கும் அதற்கான தனியான இலக்கண இலக்கிய வளம் இருக்குது. அப்போது நம்ம நாட்டின் பழமையான பண்பாட்டையும் மக்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் கருவியாக மொழி இருக்குது. பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் போன்ற பல்வேறு மொழிகள் பழங்கால வட இந்திய மக்களால் பேசப்பட்டன. தென்னிந்தியாவில் இந்த மொழிகள் சமண பௌத்த துறவிகளால் பரப்பப்பட்டது இந்த மொழிகள். அப்போ செவ்வியல் சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றோட பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மை பெற்ற மொழி தான் செவ்வியல் மொழின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அதில் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறளும் உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுது. தொல்காப்பியம் தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்தும் நூல் என்ன? தொல்காப்பியம். அப்போ தென்னிந்தியாவில் மூத்த திராவிட மொழியிலிருந்து கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் தோன்றுது. இந்த மொழிகளில் புகழ்பெற்ற பல இலக்கியங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போது இதில் ரிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே அப்படின்ற நூலை ரகசிய வழி அப்படின்ற பேரில் மனோன்மணியம் சுந்தரனார் மொழிபெயர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர் ஆகியோருடைய தத்துவ மேலை நாட்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பு ஆனது. இதில் எந்தெந்த மொழி குடும்பங்களில் மொழிகள் சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திராவிட மொழி குடும்பத்தில் தென் திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் சொல்லிட்டு குடும்பங்கள் இருக்குது. இதில் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, ஈரலா இதெல்லாம் தென் திராவிட மொழிகளாக இருக்குது. வட திராவிட மொழிகள்னு பார்த்தோம்னா குரூக், மால்தோ, பராகுயி. இது தவிர மற்ற மொழிகள் அனைத்தும் நடுதிராவிட மொழிகளாக கருதப்படுது. ஆனால் இப்போது திராவிட மொழி குடும்பத்தில் 28 மொழிகள் இருக்குது. ஓகே, அவங்களுடைய இலக்கிய ஒற்றுமைன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் கன்னட மொழியில் எழுதப்பட்ட கவிராஜ மார்க்கம், விஜயநகர பேரரசு காலத்தில் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட ஆமுக்த மாளிகா போன்ற இலக்கியங்கள் அந்தந்த மொழிகளோட வளமையை எடுத்து இயம்புது. ஆனால் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட தொல்காப்பியம், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னார்ப்பது, பெரிய புராணம், கம்பராமாயணம், சீராபுராணம் போன்ற பல்வேறு வகையான நூல்கள் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. ஓகே, அடுத்ததா உடல் அமைப்பில் ஒற்றுமை. ஆரியர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள் ஆகியோர் இந்தியாவின் மீது படையெடுத்தாங்க. இவங்க சிவந்த மேனியும் நீளமான கண் விழிகளையும் கொண்டிருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி வடகிழக்கு இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் சிவந்த உடல் அமைப்பையும் குள்ளமான தோற்றத்தையும் கொண்டிருந்தாங்க. தென்னிந்தியாவில் வாழும் மக்கள் மாநில மேனியும் நடுத்தர தோற்றத்தையும் கொண்டிருந்தாங்க. அப்போ உடல் அமைப்பால், உணவு பழக்கவழக்கங்களால் தாங்கள் வாழ்ந்த பகுதிக்கேற்ப அவங்க வேறுபட்டு காணப்பட்டாலும் இந்தியர் அப்படின்ற ஒரு ஒற்றுமை உணர்வு அவங்களிடையே காணப்பட்டது. ஓகே, அடுத்து அவங்களுடைய மொழியும் சமயமும். ராமாயணம் வடமொழியில் வால்மீகி முனிவராலும், இந்தியில் துளசிதாசர் அவங்களாலையும், தமிழில் கவிச்சக்கரவர்த்தி கம்பராலும் எழுதப்பட்டது. இந்த மூவருமே மூல நூலில் மையக்கருத்து மாறாமல் தத்தம் பண்பாட்டிற்குரிய இலக்கண தொடர்புடைய செய்திகளை அவங்க அந்தந்த நூல்களில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பண்பாட்டு பாரம்பரியத்தை பேணிக்காத்தல். வேற்றுமை ஒற்றுமை காண்பதே இந்தியரின் அடிப்படை கோட்பாடு என்பதை மக்கள் உணர வேண்டும். இதனை யதார்த்தமாய் உணர்ந்து நாம் நம் ஒற்றுமை உணர்வை போர் மற்றும் இயற்கை பேரிடர்களான புயல், வெள்ளம், பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றத்தின் போது உலகறிய செய்கிறோம்.
அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க எந்தவித வேறுபாடும் கருதாமல் அனைவரும் சமமாக கருதி பழகணும். அப்போ அவர்களின் இன்பத் துன்பங்களை நம்ம பங்கு கொள்ள வேண்டும். அப்போ எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனின் தேவன் அப்படின்ற உயரிய கோட்பாட்டின நடைமுறையில் வாழ்வியல் நம்ம பின்பற்ற வேண்டும். அடுத்த தேசிய சின்னங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் தேசிய கொடியாக தர்ம சக்கரத்துடன் கூடிய மூவர்ண கொடியும், தேசிய பாடலாக பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் அப்படின்ற பாடலும், தேசிய கீதமா ரவீந்திரநாத் தாகூர் அவங்க இயற்றிய ஜனகணமன அப்படின்ற பாடலும் நம்ம இந்திய அரசமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தேசிய பறவையாக மயிலும், தேசிய விலங்காக புலியும், தேசிய மரமாக ஆலமரமும் இருக்கு. ஓகே, இதில் அப்படி தேசிய திருவிழாக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய திருவிழாக்கள் மக்களிடையே சாதி, சமயம், இனம், மொழி, வட்டார வேற்றுமைகளை கடந்து இந்தியர் அப்படின்ற ஒரு உணர்வால் கொண்டாடப்படுறாங்க. அதாவது ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 14 குழந்தைகள் தினம், ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பிறந்த தினம், ஜனவரி 12 அதாவது விவேகானந்தர் அவருடைய பிறந்த தினம், இந்த அதாவது இளைஞர் தினம் அழைக்கப்படும். இந்த எல்லா தினமே வந்து அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுற தினமா இருக்கு. அப்போ இன்று உலக அரங்கில் வந்து வேண்டப்படுவது சமாதானம் ஆகும். அப்போ எத்தகைய வேற்றுமைகளுக்கும் உயர்வு தாழ்வுக்கும் இடம் தராம சமாதான உணர்வுடன் விட்டு கொடுத்து நம்ம வாழ வேண்டும். உலக அமைதி உயர்வுக்கு வழி அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு சகோதர மனப்பான்மையோட ஒற்றுமையோட வாழ வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட அந்த பாடம் முடிவடையுது. நிறைவுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற உணர்வு இந்திய ஒருமைப்பாட்டிற்கு வலிமை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேற்றுமை ஒற்றுமை அப்படின்ற பாடத்தோட புக் பேக் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக நாடுகளின் பரப்பளவில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா 7வது பெரிய நாடாக இருக்குது. அப்போ கேள்வி என்னென்னா 7வது பெரிய நாடு என்னென்னா இந்தியா. அப்போ தமிழ்நாட்டில் என்ன விளையுது அப்படின்னா நெல். தமிழ்நாடு நெல். ஓகே, அடுத்து குஜராத்னா பருத்தி. குஜராத் பருத்தி. கர்நாடகானா காப்பி. அஸ்ஸாம்னா தேயிலை. அடுத்து பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, பீடபூமிகள் என்பவை மழை குறைந்த உயர்நிலங்கள். கூற்று 2, கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் இந்த பகுதி விளையுது. அப்போ இரண்டுமே சரி. அடுத்து சரியாக பொருந்தியுள்ளது. அஸ்ஸாம் வந்து மங்கோலிய இனம். அஸ்ஸாம் நேபாள எல்லையில் வாழக்கூடிய மக்கள் யாருன்னா மங்கோலிய இனம் வாழ்வாங்க. அது மட்டும்தான் சரியானது. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னா, கிரேக்கர்கள் முதலில் அறிந்திருந்தது சிந்து நதி பாயும் பகுதி. கிரேக்கர்கள் முதலில் அறிந்தது சிந்து நதி பாயும் பகுதி மட்டும்தான் சரியானது. பொறுத்துக. பஞ்சாப்னா பைசாயி, அறுவடை திருவிழா பஞ்சாப்ல பைசாயின்னு அழைக்கப்படும். தமிழ்நாட்டில் அப்படின்னா பொங்கல் அழைக்கப்படும். கேரளாவில் ஓணம் அழைக்கப்படும். அஸ்ஸாமில் போகாலி பிகுன்னு அழைக்கப்படும். வங்காளத்தில் நபனான்னு அழைக்கப்படும். மத்திய பிரதேசத்தில் லோரின் அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்துள்ள மொழிகளின் எண்ணிக்கைன்னா 22. 19 தவறாக ஹைலைட் ஆயிருக்கு. 22 மொழிகள் தான் இந்திய அரசு அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அடுத்து பொருந்தாத இணை. கிழக்கு திராவிட மொழி கதபா. அது மட்டும்தான் தவறானது. ஏன்னா அப்படி ஒரு மொழியே கிடையாது. தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம் அது 3 தான் இருக்குது. கிழக்கு திராவிட மொழின்னு ஒன்று கிடையாது. அப்போ வட திராவிட மொழி குரூப் மால்தோ பிராக்கி 3மே கரெக்டு. நடு திராவிட மொழி தெலுங்கு கரெக்டு. தென் திராவிட மொழி தமிழ் அதுவும் சரி. அப்போது இந்தியாவின் தேசிய மரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மரம் என்னென்னா ஆலமரம். அடுத்த தவறான கூற்றை சுட்டி காட்டுங்க. அக்டோபர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. அது மட்டும்தான் தவறு. செப்டம்பர் 5 தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி சரியானது. நவம்பர் 14 குழந்தைகள் தினம் சரியானது. ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தலைவர் விவேகானந்தருடைய பிறந்த தினம். அப்போது 3மே சரி. அக்டோபர் 5 மட்டும் தவறு. ஓகே, இதோட வேற்றுமை ஒற்றுமை அந்த பாடத்தோட புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு பாடத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.